நடத்தப்படுகின்ற தாக்குதல் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 628வது நாள். 2023 காசா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு 628வது நாள். ஆமா, கிட்டத்தட்ட 57,000க்கு மேல இறந்திருக்கின்றார்கள். அதில் பெரும்பகுதி குழந்தைகள், பெண்கள். 1,36,000 பேர் கேஷுவாலிட்டிஸ். அவங்க எல்லாமே படுகாயமுற்றிருக்காங்க. எந்த நேரத்தும் இறந்து போவார்கள். காசாவின் நிலைமை. உணவுக்காக அங்கே பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உணவு கொண்டு போகக்கூடியவர்களை சுடுகிறது இஸ்ரேல் ராணுவம். அங்குள்ள மக்கள், குழந்தைகள், அவங்க எழுப்புகின்ற முழக்கம் என்ன தெரியுமா? ஃபுட், உணவு கொடு. we want food but we eat mud என்பது அவங்களுடைய குரல். அது நாங்கள் மண்ணை தின்று கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று. அதை தாண்டி இரக்கமில்லாத அந்த இஸ்ரேலிய படை உணவு கொடுக்கக்கூடியவர்களை சுடுகிறது, உணவை பெறக்கூடிய மக்களை சுடுகிறது என்கிற அந்த தகவலை யார் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் உணவளிக்கின்றவர்களை தடுப்பதற்காகவும் உணவை பெறுகின்றவர்களை தடுப்பதற்காகவும் சுட வேண்டும், எங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் சொல்கின்றார்கள். நான் பல நாள் தூக்கத்தை இழந்த நிகழ்வில் இந்த இஸ்ரேலிய தாக்குதல், அதன் மூலமாக காசா மக்கள் படுகின்ற துயரம் நிறைய வீடியோவை ஒரு குழந்தை இடிபாடுல ஒரு 7 நாள் தவித்த பிறகு அது ரெஸ்கியூ பண்ணப்படுது. 7 நாள் ஒரு 1.5 வயது குழந்தை. அந்த குழந்தைக்கு தாய் தந்தை அடையாளப்படுத்திக் அளவுக்கு கிடையாது, எதுவும் தெரியாது. அது தவிப்போடு பார்க்குது. அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது காசாவை பற்றி பாட்டு எழுத வேண்டும் என்று எண்ணிய பொழுதெல்லாம் என்னால் எழுத முடியவில்லை. உண்மை, என்னால் ஒரு பாட்டை அரை மணி நேரம் எழுத முடியும் அல்லது சில மணி நேரத்தில் எழுத முடியும். காசாவுக்காக நான் எழுதிய 2023 எழுதிய பாட்டு பல நாட்கள் எழுத முடியாமல் தவித்து எழுதிய பாட்டு. தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது, தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது, தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது. தூரத்தில் எங்கோ வெடிக்கும் குண்டுகள் காட்சிகளாகி கண்ணுக்குள் நுழைகிறது, கண்ணீர் வழிகிறது. தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது, தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது. குஞ்சு குழந்தைகள் சிதைந்த கண்ணீர் வழிகிறது, குண்டுகள் பிளந்து துடிக்கும் மாடல்கள் நெஞ்சே வெடிக்கிறது. மருத்துவமனையிலும் குண்டுகள் விழுந்து படுக்கைகள் கல்லறையாகிறது. மரணம் என்ற நிமிடம் வருமோ இமைகள் மூட மறுக்கிறது. வெடிக்கும் குண்டின் வெளிச்சத்தில் தான் இறந்தவர் முகமே தெரிகிறது. இடிபாடுகளின் ஆழத்தில் இன்னும் அழுகுரல் கேட்கிறது, இன்னும் அழுகுரல் கேட்கிறது. தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது, தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது. உயிர் பிழைத்த குழந்தை தவழ்ந்து இறந்த தாயை எழுப்பிடுது. உடல் சிதைந்து துடிக்கும் மகனோ ஆறுதல் சொல்கிறான் தந்தைக்கு. ஏவுகணையிடம் உயிர் பிழைத்தும் நோயும் பசியும் கொள்கிறது. சாவிலிருந்து மீண்ட குழந்தைகள் போர்க்களத்தில் விளையாடிடுது, போர்க்களத்தில் விளையாடிடுது. இஸ்ரேல் வீசும் குண்டுகள் உலகெங்கும் எதிர்ப்பு குரலா வெடிக்கிறது. யூத இன வெறியால் ஒரு நாடே அழியுது. இந்த படுகொலைக்கு மோடி ஆதரவு, இந்த படுகொலைக்கு மோடி ஆதரவு. தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது, தூக்கம் தொலைகிறது தினமும், தூக்கம் தொலைகிறது. தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இது
இதே இந்த மாநாட்டு திடல்ல ஒரு வாரத்திற்கு முன்னதாக நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டிற்கும் இந்த மாநாட்டிற்குமான வேற்றுமை குறித்த ஒரு பாடல் அது. இது மத நல்லிணக்க மாநாடு, உரிமை மீட்கின்ற மாநாடு. ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த மாநாட்டு என்பது இணக்கமாக இருக்கின்ற மதுரை மக்களிடம் பகை உருவாக்குவதற்கென்றே உருவாக்கப்பட்ட மாநாடு. அவர்கள் ஏற்கனவே அயோத்தியை தேர்வு செய்தார்கள். தமிழகத்தில் நுழைவதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காத பொழுது சிக்கந்தர் பாஷா, அதே போல நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் சைவ கடவுள் என்று அவர்கள் உருட்டுறாங்க. திரு முருகாற்று படையில முருகன் ஆட்டு ரத்தத்தோட திணை மாவையும் பிசைஞ்சி சாப்பிட்டதா ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்க எதுக்கு எடுத்தா நீ நம்முடைய தமிழ் மரபு, திருக்குறள், தமிழ் என்றெல்லாம் உருட்டக்கூடிய இந்த சங்கிகள் நீங்க ரெஃபரன்ஸா அதை எடுத்துக்கொள்ளுங்க. முருகன் முதல்ல அவர் எங்க கடவுள், அவர் எங்க கடவுள் நான் சொல்றது இந்து மக்களின் பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய கடவுள், தமிழ் மக்களின் கடவுள். அது நீ எச்சராஜா சொல்றாரு இந்து மக்கள் அசைவத்திலிருந்து விடுபடணும், சைவமா மாறிக்கொள்ளணும். அதை ஒருபடி தாண்டி இவர் சொல்றாரு நம்மளுடைய ராம பேணுங்க சுப்பிரமணியமாரு இல்ல இங்க உள்ளவர் தான் அவர் சொல்றாரு அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் முட்டாள்கள், இந்துக்கள் முட்டாள்கள் சொல்லி. நாங்க இந்த வழியா தான் அந்த மாநாட்டுக்கு பக்கத்துல தான் நம்முடைய என்ன இருக்குங்க பாண்டிமுனி கோயில். பாண்டிமுனி கோயில்ல மட்டும் காலையில திக்கா இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி எச்சராஜ் அவர்கள் அசைவம் சாப்பிட்றோம் முட்டாள்னு வேணா சொல்லி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பாண்டிமுனி கோயிலுக்கு படையல் ஆடு கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை, அதை பிரிக்க உன்னால முடியாது. நீ அயோத்தியிலேயே உன் ஃபார்முலா எடுபடல, நீ தோத்து போன. மசூதி இடிச்ச, ஆனால் எதற்காக இடிச்சையோ அந்த நோக்கம் நிறைவேறல, நீ ஃபெயில் ஆயிடுறங்க. இப்போ அங்கே நடக்காத ஒன்றை நீ மதுரையில் நடத்தி காட்ட முடியாது. மதுரை என்பது மத நல்லிணக்கத்தின் பூமி என்கிற பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறோம். மலைகள் சூழ்ந்திருக்கும் மண்ணெங்கள் மாமதுர ஆடமல அருவிமல அரிட்டாப்பட்டி சமணர் மல நாகமல திருத்துணையம் மல நாடறிந்த திருப்பரங்குன்ற மல முருகனோடு சிக்கந்தரும் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் குன்றமல ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுற சதிவல ஒட்டி போல கலவரம் பண்ணி அமைதியில்லா பூமியா அக்கு போரா மதுரையே. ஆனா மதுரை மாநகரே மத நல்லிணத்தின் மடியில ஆட்டுக்கு